மிதுன ராசிக்கு இந்த வருஷம் வந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் ராசியில் குரு பகவானுடைய ட்ராவல் அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த வருஷத்தில் மிதுனத்துலேருந்து குரு மாறுறதே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது நல்ல பலன்கள் நமக்கும் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய ராசியில் மிதுன ராசியும் ஒன்று. ஏன்னா 2017 2017 இந்த 2025 வரைக்கும் அவங்க சொல்லணுன்னா துயரம், பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை, அதாவது உயிர் மட்டும்தான் போகல, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு நடக்க போகுது. இவங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய அண்ணா தம்பியோ இல்லை அக்கா தங்கையோ அல்லது வந்து ஒய்ஃப் வழியில் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு யாராவது சுபகாரியங்கள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் நடக்கும். லவ் சக்ஸஸ் ஆகிடும். லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசியில் முதல் ராசி இந்த வருஷத்தில் மிதுன ராசி தான். லவ் எப்படி சக்ஸஸ் ஆகும்னா, ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இரு வீட்டார் சம்மதத்தோடு அவங்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் நடக்கும். அது மாதிரி இந்த இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் மேரேஜ் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் தொட்டியில் மாட்டிட வேண்டியதான். சந்தான விருத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது, வீடு மண்மன யோகம் நல்லா இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, அவங்களுக்கு அது கிடைக்கும். சுப்பீரியர் கூட இருக்கக்கூடிய அந்த மனத்தாங்கல்கள் கண்டிப்பாக ரீலொகேட் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருப்பாங்க, நான் மறுபடியும் சொந்த ஊருக்கு போகணும். அதுங்களுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வருஷம். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதுசாக சொத்துக்கள் வாங்குகிறாங்க, இல்லை நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ஸில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஹெல்த் வைஸ் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு எழுச்சி பெறக்கூடிய ராசி மிதுன ராசி.